ஏதேனில் ஆதாம் ஏவாளுக்குள் பெருமை வந்து பேசிக் கொண்டிருந்தால் எப்படி பேசியிருப்பார்கள்? ஏவாளே, நான் தான் தேவனால் முதலாவது படைக்கப்பட்டவன், எனவே நான் தான் முக்கியமானவன். ஆதாம் கணவரே, நீ தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவனே உணர்ந்து என்னை படைத்தார். எனவே நான் இல்லாவிட்டால் நீர் அரைகுறையானவர்தான். எனவே நான் தான் முக்கியமானவள். நீ என் சாதாரண விழா எலும்பிலிருந்து வந்தவள் தானே? நானாவது ஒரு நல்ல எலும்பிலிருந்து வந்தேன். நீர் வெறும் மண்ணிலிருந்து வந்தவர் தானே. மண்ணை விட எலும்பு எவ்வளவோ மேலானது. புசிக்க கூடாது என்று தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை நீயும் புசித்து எனக்கும் கொடுத்து பாவத்துக்கு வழிபண்ணி விட்டாயே. நான் எவ்வளவு பரிசுத்தனாக இருந்தேன். மனைவியுடன் இசைந்திருப்பான் என்று தேவன் சொன்னாரே. நீர் என்னை விட்டுவிட்டு தோட்டத்தை சுத்தி பார்க்க போனதினால் வந்த வினை. சரி, நான் தான் புசித்தேன், உமக்கும் கொடுத்தேன். இது எனக்கு வேண்டாம் என்று சொல்ல உமக்கு மூளை இல்லையா? கொடுத்த உடனே வாயில் லபக்கென்று போட்டு விழுங்கிவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல இவள் கொடுத்தால் நான் புசித்தேன் என்று பழியை என் மீது போடுகிறீரே. இது உமக்கு அடுக்குமா? நீர் என்னை விட்டு சென்றதினால் வந்த வினைதானே இது. உன் பாவத்தினால் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று உனக்குத்தானே கர்த்தர் தண்டனை கொடுத்தார். நீர் எனக்கு புருஷனாக இருப்பதால் தான் பிள்ளை பெற வேண்டிய நிலையே உண்டாகுகிறது. எனவே இந்த வேதனையும் உம்மால் தான் எனக்கு உண்டாகும். உமது நிமித்தம்தான் பூமியே சபிக்கப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. சரி, நாம் இருவரும் குறையுள்ளவர்கள்தான், ஒத்துக்கொள்ளுகிறேன். எனவே நாம் இருவரும் இனிமேல் எதிலும் பெருமை பாராட்டாமல் ஒருவரை ஒருவர் நேசித்து நடப்போம்.